முதல் காரியத்தில் பகுதி பாருங்க. He believed God is our only refuge. அவர் விசுவாசிக்கிறார், தேவனே எங்கள் ஒரே அடைக்கலம் என்பதை. அதனால தான் சொல்றாரு, 4 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அடைக்கலமானவர். வாசிக்கலாமா? 2வது வசனத்துல சொல்றாரு, அவரே ஃபர்ஸ்ட் அவரே கன்மலையும் ரட்சிப்பும், ஹல்லேலூயா, என் உயர்ந்த அடைக்கலமானவர். 6வது வசனத்துல வாசிக்கலாமா? அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும். கரங்களை தட்டி சொல்லலாமா? அவரே என் உயர்ந்த அடைக்கலமானவர். 7வது வசனத்துல வாசிக்கலாங்களா பிரதர்? என் ரட்சிப்பும் என் மகிமையும் என் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லமா? ஹல்லேலூயா. யாருக்குள்ள இருக்குது? தேவனுக்குள் இருக்கிறது. அடுத்தது 8வது வசனத்துல நம்ம வாசிச்சோம், என்ன இருக்கு? வாசிக்கலாமா? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், காரணம் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். யார் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறதுங்க? தேவன். அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கவனிங்க. He believed God is our only refuge. ஒரே அடைக்கலம், எந்த மனிதனும் இல்ல, நான் சேர்த்து வைக்கிற எதுவும் இல்ல, என் கணவன் இல்லை, என் மனைவி இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, என் உற்றார் இல்லை, என் உறவினர்கள் இல்லை, இந்த உலகம் அல்ல, என் படிப்பு அல்ல, என் பதவி அல்ல, என் அதிகாரம் அல்ல, எதுவும் அல்ல. அவன் கர்த்தர் மீது தன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறான். காரணம் அவர் ஒருவரே. யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறார். ஒரு பாட்டு இருக்குல்ல, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறையில்லையே, என் தேவன் நடத்துவாரு. ஹல்லேலூயா. அந்த தேவன் மாத்திரமே எனக்கு உங்களுக்கு அடைக்கலாம். அந்த விசுவாசத்தை கவனிங்க. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லுகிறது. அதே 8வது வசனம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, ஜனங்களே நம்ம கூப்பிட்டோம்ல, இங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, join me everyone. என்னவா? join me everyone. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல சொல்றேன். join me everyone. எல்லாரும் என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க, என் கூட கலந்துக்குங்க. trust only in God every moment. என்னங்க? trust only in God every moment. தேவன் மீது மாத்திரம் நம்பிக்கை வைங்க, எல்லா நொடியிலும், ஒவ்வொரு நொடியிலும் இந்த தேவன் மீது மாத்திரம் விசுவாசத்தை நம்பிக்கை வைங்க. அப்புறம் சொல்றாங்க, tell him all your troubles and pour out your heart longing to him. அவர்கிட்ட உங்க ட்ரபிள, உங்க பிரச்சனைய, உங்க 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 உபத்திரவத்தை, உங்க கஷ்டத்தை சொல்லுங்க, உங்க இருதயத்தை அவர்கிட்ட ஊத்திடுங்க, உங்க ஏக்கங்களை அவர்கிட்ட ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு இது ரொம்ப முக்கியம், believe me when I tell you. believe me when, அந்த கான்ஃபிடன்ஸை பாருங்க, அந்த விசுவாசத்தை பாருங்க. believe me, என்ன நம்பு. சரி, நம்ம ஒரு வார்த்தையில சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? நம்புனா நம்பு. நான் இதப்ப நீ நம்புறே இல்லையோ, ஒரு விஷயத்தை அது வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவோம். நீ நம்புறே இல்லையோ, அந்த விஷயம் நடந்துச்சு பாரு, நம்ம கண்ணே நம்ப முடியாது சொல்றோமா? இங்க இவர் சொல்றாரு பாருங்க, அதே போல believe me when I tell you. நான் சொல்லும்போது, நான் சொல்றத நீ நம்பு. அந்த கான்ஃபிடன்ஸை கவனிங்க. அப்புறம் சொல்றாரு, he will help you. தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறாருன்னு சொன்னாங்களே, அதுக்கான உள்ளான அர்த்தத்தை சொல்றாரு பாருங்க. காரணம், he will help you. அவர் உனக்கு உதவி செய்வார். நம்பு. நான் சொல்லும் போது நம்பு, நான் சொல்றத நம்பு, நான் சொல்றத நம்பு. join me everyone. எவ்வளவு அழகு பாருங்க. தாவீது அனுபவிக்காத பிரச்சனையா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். தாவீது பார்க்காத பிரச்சனையா
எல்லா விதமான பிரச்சனையும், காட்டிலையும் பிரச்சனை, வீட்டிலையும் பிரச்சனை, நாட்டிலையும் பிரச்சனை. இப்படிதானே? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? காட்டுல பிரச்சனை மேய்ப்பனா இருக்கும்போது, வீட்டுல பிரச்சனை, ஆமா வீட்டுல பிரச்சனை, தன் மகன் எவ்வளவு பெரிய பிரச்சனை, ராஜாவா இருந்தாலும் தன் மகன் எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தான். நாட்டுல பிரச்சனை, ஓடி ஓடி ஒளிறான். ஆனாலும் believe me when I tell you, நம்பு, எல்லா இடத்துலயும் பிரச்சனை பார்த்திருக்கிறேன், ஆனா அடைக்கலமாய் ஒருத்தர் இருந்தாரு. ஹல்லேலூயா. எல்லா பக்கமும், 4 பக்கமும் 3 பக்கமும் பிரச்சனையை பார்த்துட்டேன், ஆனா அடைக்கலமாய் ஒருத்தர் எப்பவுமே, ஹெல்ப்பரா ஒருத்தர் எப்பவுமே என் கூட இருந்தார். உதவி செய்கிறவர எப்பவுமே என் கூட இருந்தார். ஒரே அடைக்கலம் அவரு. கைவிட்டு போயிடுவாங்க எல்லாரும், கை கொடுத்துட்டு போயிடுவாங்க எல்லாரும், நம்பும் போது கழுத்து அறுப்பாங்க எல்லாரும். ஒரே அடைக்கலம் அவரு. அதனால believe me when I tell you, he will help you. He will definitely help you. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த டிரான்ஸ்லேஷன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப இஷ்டம். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல இன்னொரு வார்த்தை சொல்றாரு. இந்த அடைக்கலமானவர்ன்ற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாரு பாருங்க. லே people lay our lives on the line for him. God is a safe place to be. என்ன அர்த்தம்? அவர்கிட்ட நீங்க எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி, ஒரு பாதுகாப்பான இடம் சொல்லி ஒன்று இருக்குன்னு சொன்னா அது இந்த கர்த்தர் மாத்திரம்தான். அந்த கர்த்தர் மாத்திரம் சொல்றதை விட இந்த கர்த்தர் இடத்தில் மாத்திரம்தான். அதை தான் அவன் பிலீவ் பண்றான். பாத்தீங்களா அந்த கான்ஃபிடன்ஸை? அவன் கான்ஃபிடென்ட்டா நடக்கிறானா, அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் மேல இருந்ததுனால. கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு, கான்ஃபிடென்ட்டா அறைக்குள் விடுகிறார், கான்ஃபிடென்ட்டா எல்லாத்தையும் அழைக்கிறார். ஜாயின் மீ எவ்ரிஒன், pour out your spirit, pour out your heart அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? believe me when I say he will help you. இது சொல்றாருன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் மேல இருந்ததுனால. சொல்லமா கான்ஃபிடன்ஸ்? சொல்லமா எல்லாரும் சொல்லி கான்ஃபிடன்ஸ். இதை மாத்தி சொல்லமா காட்ஃபிடன்ஸ்ங்க. அது ஹல்லேலூயா. வெறும் கான்ஃபிடன்ஸ்னா அது எனக்குள்ளேருந்து வந்தது, என் பலத்திலேருந்து வந்ததுன்னு நான் சொல்லலாம். ஆனால் காட்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட். ஹல்லேலூயா. அது கடவுளிடத்திலிருந்து வருகிறது, அது கடவுளிடத்திலிருந்து வருகிறது. He believes. அந்த கான்ஃபிடன்ஸை பாருங்க. ஒரே ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நமக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். 9 மணி ஆயிடுச்சு. சரி, ஒரு உதாரணத்தை சுருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். நீங்கள் எடுக்க வேண்டாம். இப்போ 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் 37 குறித்து வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்டோரி, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை பாருங்க, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தின் லெவலை பாருங்க. கோலியாத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா நின்றுக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், சத்தம் போட்டு இருக்கிறான், கத்திக்கிட்டு இருக்கிறான். ஹே, ஒருத்தனும் இல்லையா இங்க சொல்லுவாங்களே, ஒரு ஆம்பளை இல்லையாடா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். 9 அடி கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆஹா, இங்க பாருங்க, அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பயந்துகிட்டு, ஆப்போசிட்ல இஸ்ரேல் ஜனங்க பயந்துகிட்டு, யாரா இவன் இந்த மாதிரி அரக்கனா இருக்கிறான், கோலியாத் அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான். அந்த ஜைஜாண்டிக் லுக்கை பார்த்த உடனே நம்ம ஆட்கள்லாம் அப்படியே பயந்து கொஞ்சம் நடுங்கிட்டு கொஞ்சம் பின் வாங்கி தயங்கி தான் நிற்கிறாங்க. ஆனா ஒரே ஒருத்தன், அந்த ஒருத்தன் வேற யாரும் இல்லை, இந்த தாவீது. அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த தாவீது. என்னங்க, இந்த வேலைக்காக வரல, அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த தாவீதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அடடே யாரா இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாச்சே, இவங்களுக்கு எதிராக யாரையா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. தாவீது சொல்றாரு பாருங்க, சவுலுக்கிட்ட போய் இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு தாவீது. நிறைய ஸ்டோரி இருக்கு, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. சவுலுக்கிட்ட போய் பேசுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 36வது வசனத்துல, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். அந்த கான்ஃபிடென்ட் பாருங்க, நான் தான் கொன்னேன். ஏன்னா அந்த போருக்கு அவனை அனுப்பணும், எனக்கு அந்த எபிலிட்டி இருக்கு, என்னை அனுப்புங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அவன் வந்து சவுலுக்கு காமிக்கணும். அப்படி சொல்றாரு. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். எப்படி பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க,
இவன் அவனமா அந்த மாதிரி ஒண்ணுதாப்பா, இவன் 9 அடி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. எப்படி பேசுறாரு பாருங்க, யார? ஜீவனுள்ள தேவனுடைய, இந்த தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு 37வது வசனத்துல சொல்றாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுது பாருங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு அங்கே நிக்க கூடாது, அது எங்க இருந்து வந்ததுன்றதையும் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், பேசலாம் பின்னாடி பேசலாம். நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அது இல்லைங்க. அதுக்கப்புறம் அது எதனால பண்ணேன், நான் யாரால பண்ண அப்படின்றது தான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, இங்க பாருங்க 46வது வசனத்தில், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். கோலியாத்தை பார்த்து சொல்றான், பெலிஸ்தனை நோக்கி இந்த கோலியாத்தை பார்த்து சொல்றான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு வரப்பா என்கிட்ட. ஆனா நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். கான்ஃபிடன்ஸ் லெவல கவனிங்க. ஹல்லேலூயா. நீ வர்றது என்னென்னத்தையும் எடுத்துட்டு வரப்பா, ஆனா நான் வேற எதுவும் இல்லை, வெறும் 5 கூழாங்கல் தான். ஆனா அந்த 5 கூழாங்கல்லும் என் நம்பிக்கை இல்லை. என் நம்பிக்கை இந்த சேனைகளின் கர்த்தருடைய மேல. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றாரு, அழகா சொல்றாரு 46வது வசனத்துல, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுத்தார். என்ன தைரியங்க! இவன் ஆடு மேய்க்கிறவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான். என்னங்க தைரியம், என்னங்க கான்ஃபிடன்ஸ் லெவலு, என்ன விசுவாசம் இந்த கர்த்தர் மேல, என்னங்க விசுவாசம்! ஒரே ஒரு கவனு 5 கூழாங்கல்லுங்க. அந்த வார்த்தை பாருங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? அந்த அடைக்கலமான தேவனிடத்திலிருந்து வந்துச்சு. ஒப்பு கொடுப்பார் கர்த்தர், உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உன்னை போட்டு தள்ளும் போது என் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி இஸ்ரவேல் எங்கும் சொல்லுவாங்க. பூமி எங்கும் தெரியும், பூலோகத்தார் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கும் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆக நல்லா கவனிங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு அவர்கிட்ட இருந்து வரணும். இன்னொரு